திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ். திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தமழ தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், ஃபதுக்குரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதுக்குரூனி, உங்களை நான் நினைவு கூறுகிறேன். நீங்கள் தனிமையில் என்னை நினைவு கூர்ந்தா நானும் தனிமையில் உங்களை நினைவு கூறுறேன். நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் என்னை பற்றி நீங்கள் பிரஸ்தாபித்து நினைவு கூர்ந்தால் நான் மலக்குமாருடைய கூட்டத்துக்கு மத்தியில் உங்களை பற்றி நான் நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னான். வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள். வலா தக்ஃபுரூன், எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நன்றி செய்யுங்கள் என்று சொன்னால் நம்மளுக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதற்கு நன்றி செய்யுங்கள் அர்த்தம். எனக்கு கம்மியாக கொடுத்துருக்குறான், நான் எப்படி நன்றி செய்கிறது? நான் இதுக்கு முயற்சி பண்ணுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால் அவனை திட்டுறேன், அவனை ஏசுறேன் அப்படின்னக்கூடாது. அல்லாஹ் யார் யாருக்கு எதை எந்த அளவு கொடுத்திருக்கிறானோ அதற்கு அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செய்யணும். அவனுக்கு மாறு செய்யக்கூடாதுனாக்க அதில் குறை சொல்லக்கூடாது. இது என்ன சம்பளம் ஆகுது, பைத்தியக்காரங்க, இப்போ பிச்சைக்காரங்க கூட சம்பளம் போகிறாங்க, இந்த சம்பளத்தை எவ்வளோ ஆக முடியும் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை பூரா வறுமையிலேயே தான் இருப்பாங்க, கலங்காலாம் தான் இருப்பாங்க. அவங்க என்றைக்கு அவங்க முன்னேறவே முடியாது. அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொஞ்சி கொண்டு வாழ்றதுக்கு தயாராகிடும். இல்லை அப்படின்னாக்க நமக்கு நஷ்டத்தை ஏற்படும். என்ன நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு எதுவுமே திருப்தி வர மாட்டேங்குது அப்படின்னு யாரெல்லாம் சொல்லி குறை சொல்லி அழைகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பதில்லை, குறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தலாம். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், லஇன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நீங்கள் நன்றி செய்வீர்களேயானால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குறீங்களா? எதை நமக்கு கொடுத்துருக்குறானோ அதை வச்சு நம்ம அல்லாஹ்வுக்கு யாரா எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நம்ம சுக்ரியா செஞ்சால் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். ஒரு மனிதர் முல்லாவுள்ள காலத்தில் காலும் இல்லை கையும் இல்லை, அப்படியே படுத்திருக்கிறாரு. ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு யாரா அல்லாஹ்வை சுக்ரியா செய்கிறாரு, யாரா எனக்கு உன்னை திக்ர் ஞாபகம் கொடுத்துருக்கல, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னார். அவர் கேட்குறாரு, உனக்கு கையில் கால் இல்லையே, ஏற்பாடு சுட்டு வச்சுக்கிற, ஏன் எனக்கு அல்லாஹ் உனக்கு ஞாபகம் கொடுத்துருக்காங்களே, பேசக்கூடிய ஆற்றல் கொடுத்துருக்கானே, என்ன செய்யக்கூடாதா அப்படின்னா. அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கடுமையான வியாதியை கொடுத்தான்.
அவங்க உடம்பு பூரா புழு வச்சு எல்லாம் அரிச்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் கல்வி மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்கனாக்கா அந்த புழுக்கள் கீழே வந்தாக்கா எடுத்து மேலே விடுவாங்க. அல்லாஹ் உனக்கு தீனி என்று வச்சிருக்கிறான், நீயே கீழே விழுகிறேன் வா எடுத்து போடுவான். கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்கனாக்க அந்த கல்வி அனுப்பி வரும்போது யார்தான் உன்னை நினைக்கக்கூடிய கல்வுக்கும் ஆபத்து வந்துருச்சு, எனக்கு சொத்து கூடாதான்னு கேட்டாங்க. அல்லாஹ் இதுதான் நிர்பந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டான். அம்மல் முஜீபல் தர்ற இததாக பக்தி, யார் நிர்பந்திக்கப்பட்டு அல்லாஹ்வை அழைக்கிறார்களோ அவங்க அல்லாஹ் பதிலளிக்கிறான். கடுமையான ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம், நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் ஆபத்து சுற்றி இருக்குது. இப்போ அல்லாஹ் என்னை காப்பாற்றுறாங்களா அப்படின்னாக்க அல்லாஹ் யாராவது அனுப்புவோம். ஆனால் அம்மாவுக்கு தெரியாது, யார் இருக்கான்னு தெரியாது, ஆனால் அல்லாஹ் காப்பாற்றுவோம். இதுதான் உண்மை. ஆக அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செய்யக்கூடியவர்களாக ஆவோமையினால் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்போம். அதற்கு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க காலத்தில்தான் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் மதரசா கிடையாது. அவங்க ஆரம்பித்த மதரசாலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஓதுனவங்க, எல்லாமே ஓதுனவங்க, அந்த காலத்தில் ஓதுனவங்க. அதுக்கு முன்னால் மதரசா கிடையாது. அப்போ அவங்க ஒரு மதரசா ஆரம்பித்தாங்க. மதரசா ஆரம்பித்து பிள்ளைகளாக சேர்த்துட்டாங்க. சேர்த்து முடிஞ்சு போச்சு. ஒரு பெண்மணி தன்னுடைய 5 பிள்ளைகளை கொண்டு வந்து எத்திமான தாய்மார், அம்மா கணவன் இல்லை, ஆதரவு யாருமே இல்லை, என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த 5 பிள்ளைகள் கொண்டு மசாலா ஓத சேர்த்து விட்டுருவோம், நம்ம எப்படியா குறைச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் ஹலீஃபாட்ட கேட்குது, உமர் அப்துல் கேட்குது, ஹலீஃபா அவர்களே எனக்கு 5 பிள்ளை இருக்குது, எனக்கு கணவர் இல்லை, சம்பாதிக்க வழி இல்லை, இந்த பிள்ளைகளை மசாலா சேர்த்துக்கங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா சேர்த்து முடிச்சுமா, இடமே இல்லை, நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா ரொம்ப கெஞ்சிச்சு. ரொம்ப கெஞ்சினோடனே அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா நீ ரொம்ப கெஞ்சுற, அதனால் ஒரு பிள்ளையை வேணால் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லிச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிச்சு. என்னது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன உடனேயே உமர் இப்னு அப்துல் அஜீஸுக்கு ஆர்வம் வந்துருச்சு. இந்த அம்மா அல்லாஹ் புகழுது, என்னை புகழலையே, அம்மா ஹலீஃபா எனக்குள்ள ஒரு பிள்ளையே சேர்த்துக்கல, உங்களுக்கு எந்த நம்பர் இருக்கும் அப்படியா சொன்னாங்களா? அப்படி சொல்லலை. அல்லாஹ்வை புகழ்ந்த உடனே ஒரு சந்தோஷமாகி என்ன செஞ்சாங்க அம்மா சொன்னாங்க, இன்னொரு பிள்ளையை சேர்த்து தெரியுமான்னு சொன்னாங்க. அப்பையும் அந்த அம்மா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிச்சு. 4வது பிள்ளையை சேர்க்கும் பொழுது இந்த அம்மா சொல்லிச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாமல் தன்னை அறியாமல் கலீஃபா போல இருந்துச்சு. புகழ ஆரம்பித்தோடனையும் இன்னொரு பிள்ளைக்கு இடம் இல்லாமல் கூட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டாங்க. என்ன கலீஃபாவிலே 4 பிள்ளையை சேர்த்துனீங்க, இந்த ஒரு பிள்ளையை சேர்த்து வந்துச்சு, கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் சூட போட்டால் தண்ணி கொஞ்சம் கூட ஓட்டுனா சால்னா சரியாக போயிடும், இதுக்கு போய் நீங்கள் வேணாம் சொல்லுங்களே. எப்போ வந்து முதல் பிள்ளை நான் சேர்க்கணும்னு நான் சொன்னனோ அப்போ நீ அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். அல்லாஹ் என்ன சொன்னால் இன் சக்கரத்தும் அதீதன்னக்குங்கிறான், நீ எனக்கு நன்றி செய்தால் நான் அதிகமாக்கி தருவேன் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நீ நன்றி செய்யும் பொழுது அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அதிகமாக கொடுத்துருவான். அல்லாஹ் சேர்த்து எப்போ 4வது சேர்க்கும் பொழுது அல்லாஹ்வை மறந்து என்ன போக ஆரம்பிச்சியோ, நான் உன்னை போல ஒரு மனிதன் தான், எனக்கு அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புலாம் கிடையாது, நான் ராஜுக்கும் கிடையாது, ராஜுக்கு அல்லாதான், அவன் தான் கொடுக்கக்கூடியவங்க, யாரும் என்ன கிடையாது. அதனால் என்னை எப்போ புகழ்லையோ நான் உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது, இந்த பிள்ளை கொடுப்போம். இவ்வளோ தெரிஞ்சு பார்த்து முடியாட்டாங்க. சொல்லுவது நோக்கம் என்னன்னாக்க அல்லாஹ்வுக்கு நாம் சுக்ரியா செய்யக்கூடியதாக ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பெரிய கோடீஸ்வரர். அவர் அதில் ஒரு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறான்னு கேட்டார்.
அப்போ எனக்கு சம்பளம் 8000 ரூபா சம்பளம். எவ்வளோ? 8000 சம்பளம். நான் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் நிறைய கொடுத்துருக்குறான், எந்த கடன் கிடையாது, நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தார். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ நான் நினைச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொன்னோம், அல்லாஹ் சொன்னோம், அல்லாஹ் கொடுக்க. அவர் சொன்னேன் அவர்கிட்ட, நான் குறை சொல்லலை, இந்த கம்மியான சம்பளம் ஒன்று சொல்லவும் இல்லை, ஆனால் உலக பார்வைக்கு எனக்கு கம்மியாக சம்பளம் தான். எத்தனையோ பேர் படித்து மேலே பெரிய வேலை பார்க்கலாம், 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம். ஆனால் நான் அதை ஒப்பிட்டு சொல்லவில்லை, அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். அதனால் உன்னை கொடுக்க வச்சுட்டான் இல்லையா? கொடுக்க வச்சுட்டான். கொடுக்க வச்சதும் இல்லை, என் மேலே பிரியத்தையும் அல்லாஹ் ஒன்று போட்டு விட்டான், உனக்கு கொடுப்பான்னு விட்டு. ஆமாம், அப்போ நான் என்ன கேட்டால் கொடுப்பேன். நீ ஏன்? இது அல்லாஹ் செய்கிற வேலை, நான் செய்கிற வேலை இல்லை. ஆனால் இதே ஒரு ஆலிம்சா ஒருத்தர் தொழு வைக்கல, ஓது கொடுக்கல, ஏமாறம் மட்டும் செய்கிறாரு, இது ஹிதமத் செய்யல. இவருக்கு எவ்வளோ 50,000 இருந்தால் கூட பத்தாது. அவருக்கு காரணம்னாக்கா அல்லாஹ் ரசூலை பற்றி பேசவே இல்லை. அவர் யார் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு குறைவான சம்பளமாக இருந்தாலும் நிறைவான தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். அவர்கள் எந்த காலத்திலும் கடனாளியாக ஆக மாட்டார்கள். நாங்களாம் கம்மியாக சம்பளம் வாங்குகிறோம். இப்போ எனக்கு 1,000 ரூபா சம்பளம் எனக்கு இப்போ இருக்குது, இப்போ சம்பளம். ஆனாலும் ஒரு பைசா எனக்கு கதை கிடையாது, நிம்மதியாக இருக்குது. அல்லாஹ் நிம்மதியாக கொடுத்துருக்கான். காரணம் என்னன்னாக்க கொடுத்ததை கொண்டு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் சொல்ல, அதுதான் சொல்லணும். யாரெல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறேன், உனக்கே இல்லாமல் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். சொன்னால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை அதிகாரப்படுத்துறது எப்படியாவது கொடுத்து செய்வான். ஆனால் அது சொல்லக்கூடிய பழக்கம் மட்டும் வந்துடணும். அல்லாஹ் சரி வெளியே சொல்ல முடியாது, அல்லாட்டையாக சொல்லணும். யாரெல்லாம் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். குறையா இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லணும், மனுஷன் சொல்லக்கூடாது. மனுஷன் சொன்னோம் அப்படின்னாக்கா அல்லாஹ் போகணும். ஏன்? உடனே போய் அவரு கலுக்கு தான், படைப்பு தான். அவனுக்கு கேட்டாக்க ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டோம். யார்தான் எனக்கு ஒரு பணம் தேவைப்படுது, எனக்கு பணம் போடுறாண்டா அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ கேட்டேன்? ஒரு 3000 கேட்டேன். அல்லான்னு கேட்டேன். அல்லா ஒருத்துக்குள்ள உங்களுக்கு கொடுத்தாரு, 3000 கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவர் சொன்னார், இன்னும் வேண்டாம் என்னை கேளுங்கன்னு அப்படின்னாரு. திருப்பி காசு கொடுத்துச்சு அவர்கிட்ட. நீ அல்லாவாணி எனக்கு எப்படி சொல்கிற? நான் அல்லாட்ட கேட்டு அல்லா ஒவ்வொன்றா கொடுத்தா பேசாமல் கொடுத்துட்டு போக வேண்டியதானே வீட்டுக்கு. நீங்கள் என்ன திருப்பி என்ன கேட்குறது, ஒன்று கேட்குறது? நான் மட்டும் அல்லாட்ட கேட்குறேன். நான் நீ என்ன சொல்கிறது படம் அப்படின்ட்டு. ஏன் சொல்ல வரேன்டாக்க, கொடுக்கக்கூடியவங்க அல்லா, எடுக்கக்கூடியவங்க அல்லாத. நம்ம அல்லாத கேட்குறேன், யார் வேணாலும் கூட கொடுக்க வைக்கலாம். எத்தனையோ குலமாக்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது, யாரும் கேட்குறாங்க? அல்லாத கேட்குறாங்க. ஒரு ஊருக்கு போயிருந்தேன் நான். அந்த ஊரில் அந்த அஜத்துக்கு பயணத்தில் தாவூருக்கு ஜியாரத்துக்கு போயிட்டு இருந்தேன். அசர் தொழுகணும்னு என்ன செய்ய தூரத்தில் வர ஒரு பள்ளத்தில் ஒரு பள்ளியாசம் இருந்துச்சு. சரி வண்டி ஏற்பாடு பார்க்க போகலான்ட்டு உள்ளே இறங்கி பள்ளியாசி போனாக்க அங்கே அடிச்சிருந்தார். அடுத்து பார்த்தோன்னே வாங்க கூப்பிட்டாரு. அடுத்து டீ சாப்பிடலாம் கேட்டார். சரி எங்களுக்கு அந்த பக்கம் கடையே கிடையாது அது சொல்லிட்டா சந்தோஷம் ஏற்றுட்டான். ஏற்று கொண்டுன்னா அஜித்து ஒரு எவ்வளோ சம்பளம் இருக்குது? எனக்கு 5000 கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நானும் 10,000 நினச்சிட்டு இருந்தேன். அல்லாஹ் என்னுடைய பிள்ளை கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சேன். என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அல்லாட்ட கேட்டே இருந்தேன். ஆனால் நான் பத்திரிக்கையும் அடிச்சுட்டேன், 20 பவுன் நகை வேணும், எல்லாம் வேணும். ஆனால் அல்லாட்ட கேட்டே இருந்தேன். கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி என்று தான் பணம் வச்சுன்னு தெரியல. அந்த ஊர் மக்கள்லாம் கொண்டாந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமே நான் இந்த ஊர் விட்டு போகணும். கம்மியான சம்பளம் தான், ஆனால் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் நான் இன்ஷா அல்லாஹ். காரணம்னாக்கா என் தேவையை அல்லாஹ் அந்த ஊர்வலமாக பூசிறான் வச்சுக்கிறான். நிறைய போகணும், இதுதான் வாழ்க்கை. அதனால் நமக்கு உழைப்பு கொண்டு என்ன கிடைக்குதோ அதை கொண்டு திருப்தி பெற்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தால் அல்லாஹ் நமக்கு கடல் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பான். மட்டுமல்ல, எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் பாதுகாப்பான்.
அதான் எத்தனையோ பேராங்க நிறைய சம்பளம் கையில் வாங்குறாங்க. நோயால் பீடிக்கப்பட்டு அந்த செலவு அது ஒரு ஆயுஷா வீட்டில் ஒருத்தருக்கு சளி பிடிச்சிச்சு, ஒரு பணக்காரருக்கு சளி பிடிச்சிட்டு. என்னது இந்த பணக்காரர் என்ன செய்யணும்னாக்கா டாக்டரை போகலாம், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் இருக்குதுலாம் 1000 ரூபா செலவாகுது. இவர் என்ன செய்கிறாரு, சுருந்தி பிடிச்சா சரியாக சுருந்தி பிடிச்சா சரியாக போயிடுச்சு. இவருக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் இவர் முடிச்சுக்கிட்டாரு. அவன் 1000 ரூபா செலவு செய்கிறான். அந்த 1000 எங்கேருந்து வந்துச்சு, அந்த பள்ளி நிறைய காசு வந்துச்சு. அப்போ அவனுக்கு அந்த நிம்மதி அவனுக்கு வந்து இங்கே எல்லாம் நிம்மதியை வச்சுருக்கிறான். எனக்கு மட்டும் சொந்தமல்ல, எல்லாத்துக்கும் சொந்தமான வார்த்தை தான். யாரெல்லாம் அல்லாவை புகழுக்குழுவில் மாறுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நான் இந்த காரியத்துக்காக போகணும் என்றது காசு இல்லை, நீ காசு கொடுறாங்க அவன்கிட்ட கேட்கணும். மனுஷன் கேட்கக்கூடாது, ஆனால் மனுஷன் கேட்கறது ஒரு முயற்சி தான். அவனுக்கு கொடுப்பாங்க கேட்கறது இல்லை, அவர்கிட்ட செய்தி எத்தி வைக்கிறோம். ஒரு மூலமாகவும் எல்லாம் கொடுக்கலாம். எனக்கு நீங்கள் நீங்கள் பிச்சைக்காரனா கேட்டால் அவன் வேலை கொடுப்பான். பணக்காரன் ஒரு சாதாரண ஏறிட்ட விட கொடுத்துருவான். எல்லாம் கொடுக்கக்கூடிய அவன் தான். ஆனால் யாருமா கொடுப்பாங்க. ஏன் காரணம் என்னக்க, இந்த உலகத்துக்கு ஒரு சப்பிபுல் அஸ்பாம் கால உலகம் யாருமத்தை எல்லாம் கொடுப்பான். அது எப்படி கொடுப்பான் நமக்கு தெரியாது. அதனால் கேட்கறதுல குறை செய்யக்கூடாது, கொடுக்குறது அவன் கொடுக்கணும். அந்த அழைப்பு. அதனால் அல்லாவுக்கு நாம் நன்றி செய்யக்கூடியவர்களாக ஆவோமேயானால் அல்லாஹ் நமக்கு மன திருப்தியாக எல்லாம் கொடுத்துருவான். அதாவது வலாத்த பொருள், நீங்கள் மாறு செய்யாதீர்கள், குறை கூறிக்கொண்டு இருக்காதீர்கள். யாரெல்லாம் கொடுக்குற சம்பளத்தை கொண்டு குறை சொல்கிறாங்களோ அவரோட வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்காது. ஒருத்தருக்கு இந்த டெய்லி உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, 10 ரூபா கிடைக்குது. என்ன செய்யணும், 10 ரூபாயில் 2 ரூபாய் மிச்சப்படுத்தி 8 ரூபா செலவு செய்யணும். இவன் சார் 12 ரூபா செலவு செய்கிறாரு. இவருக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? நிம்மதி கிடைக்காது. ஏன், எவ்வளவு கிடைச்சாலும் அதை கொண்டு தேவையை பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உலகத்தை வச்சிருக்கான். ஒருத்தர் என்ன செய்யலாம், டவுனில் வாழக்கூடிய ஒருத்தருக்கு 50 ரூபாய்க்கு நாசம் வாங்கி சாப்பிட்றான், 10 ரூபாய்க்கு நாசம் வாங்கி சாப்பிட்றான். 10 ரூபாய்க்கு நாசம் வாங்கி சாப்பிட்றவங்க இருக்க செய்கிறாங்க, 50 ரூபாய்க்கு நாசம் வாங்கி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. என்னங்க செய்யுது, டவுனில் மாறிக்கிட்டேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நாசம் மட்டும் 100 ரூபா செலவாகுங்க அப்படின்னு. ஒரு ஏழை கேட்டாங்க, என்ன செய்கிறேன், 10 ரூபாய்க்கு நாசம் வச்சுருங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதுங்க வித்தியாசம் இருக்குது. அதனால் நான் பெரிய டவுனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நிறைய செலவு வரும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்முடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவை அல்லாஹ் வச்சிருவான். இதே உண்மை. அந்த நிம்மதியை மட்டும் வந்துடணும். என்ன சொல்லுவாங்க, அல் கனாஅத்து மிஃப்தாவுல் ஃபரஜி. அரபி கிதாபுகளில் அரபில் இருக்குது, போதும் என்ற மனம் சந்தோஷத்தில் திறவுகோல். எதை கொடுத்தாலும் போதும் போதும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லியிருந்தாக்க அல்லாஹ் நமக்கு எல்லாம் கொடுப்பான், எல்லா வசதியும் கொடுத்துருவான். ஆனால் நீ என்ன மனசு நினைக்கிறீங்களோ அதை கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ் இன்னைக்கு நான் கம்மியான சம்பளம் வந்தேன், இந்த சாப்பாடு எனக்கு ஆசையாக இருக்குது, மனசில் நினைப்பீங்க, அல்லாஹ் பண்ணி கொடுப்பான். ஏன் இப்படி கொடுக்குறான், இது அவனுடைய ஏற்பாடு, நமக்கு இல்லை. நீ அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பினால நமக்கு அல்லாஹ் பக்கம் நீ திரும்பினால் அல்லாஹ் நமக்கு திரும்புவான். அதான் அது குருணி அது குறுக்கும். என்ன நீங்கள் நினைச்சிட்டாக்கா நினைக்க நினைக்கிறான். ஒரு கூட்டத்தில் நினைச்சாக்கா கூட்டத்தில் நினைப்பேன், தனியாக வந்து தனியாக நினைக்கிறேன். என்ன தேவையை என்று கேட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதை நான் கொடுத்துருவேன். சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ கேட்டு பார்க்குறீங்க அந்த இடத்துல, அல்லாஹ் கொடுக்கவே மாட்டேங்கிறான். ஏன், நிச்சயம் கொடுப்பான், ஆனால் கேட்கணும் முறை சரியில்லை. கேட்கணும் முறை சரியில்லை என்னதுனாக்க அதுக்குள்ள முயற்சி, முறையான முயற்சி மட்டும் கிடையாது. செய்கிறது கூட செய்தா வேலை அல்லாஹ் கொடுத்துருவானா கொடுக்க மாட்டோம். நம்ம செய்கிறத நியாயமாக நடக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அதோட புடுங்கக்கூடாது, பொய் சொல்லி வாழக்கூடாது. இப்படி முறையாக வாழ்ந்து தொழுது இபாத் செய்து அல்லாஹ்விடத்தில் தொழுதால் கொடுத்துருவோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்லாம் தப்பு செஞ்சாங்க, நாங்கள் பெரிய தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு தாம்பலாக சொல்லுவாங்க. என்னுடைய தாம்பலாங்க எங்காண்டி அல்லாஹ்விடத்துல பாம்பு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க,
நான் அஸ்தக்ஃபிருல்லக்கும், உங்களுக்கு நான் பாவனை கேட்குறேன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி கிதாபில் இருந்தாங்க. நான் உங்களுக்கு பின்னாடி பாவனை கேட்பேன்னாக்க சஹரு நேரத்தை அவர்கள் சொன்னார்கள், தஹஜ்ஜுத் நேரத்தை சொன்னார்கள். என்னதான் நான் தஹஜ்ஜுத் நேரத்தை உங்களுக்காண்டி துஆ செய்கிறேன், அல்லாஹ் அவனை பாதுகாடி சொல் அப்படின்னு பிள்ளைகள்லாம் அழுது குரல்ல கேட்டாங்க. நான் சஹருல துஆ செய்தாங்க. அவங்க துஆ செய்தார்கள். ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் எல்லாருமே நபிமார்களாக வாழ்ந்தார்கள். அந்த 11 பேருமே யூசுப் சகோதரமே நபிமார்களாக வாழ்ந்தார்கள் ஒரு கீழே சொல்லப்பட்டிருக்குது. அது நமக்கு தெரியாது, அவங்க வந்தாங்களா அப்படி இல்லையா தெரியாது. காரணம் என்னன்னாக்க 1,20,000 நபிமார்கள் வாழ்ந்தாங்க. எத்தனை பேர் எல்லாம் குரான் சொல்லியிருக்கான்? 25 பேருக்கு குரான் சொல்லியிருக்கான். இதெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமாம், அதோட பித்தாவில் சொல்லியிருக்கா. அது தானியேல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்கான். யாரு? ஒரு சொல்லுவாங்க, தானியேல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி ஒருத்தர் இருந்தார், ஒரு நபி இருந்தார். எல்லா மக்களும் சொன்னார், எல்லாம் தொழுங்க, எல்லாம் வணங்குங்க, அல்லாத கேளுங்கன்னா எனக்கு தயாராக. அப்போ உள்ள அமாலிக்காவுடைய அரசு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன செஞ்சா, இவங்க செய்யறத அவன் வந்து வேற கிபதி கூட சேர்ந்த அவன் என்ன செஞ்சாக்க இவங்க எல்லாத்தையும் கொண்டு செலுத்தி போட்டான். யார் முதல் கொண்டு? தானியேல் அலைஹிஸ்ஸலாம் நபியை கொண்டு தூக்கி போட்டான். அதேபடி நபியை எல்லாம் போட்டுருக்கானே சொல்ல முடியுமா? ஏன் அவங்க சொல்லி கேட்கல. நெஜாட் எந்த அளவுக்கு இருக்குது, அந்நியா பண்ண கூட இருக்குது, இவன் சேர்த்து போட்டுருவான். ஆனால் நாளைக்கு விடுதலை கிடைக்கும் வேற விஷயம். ஜெயிலில் போட்டான். ஜெயிலில் போட்ட போது என்ன இருந்துச்சு? அப்போ தானியேல் சொன்னாங்க, இப்பயாவது துணுங்கப்பா, இப்பயாவது அல்லாட்ட கேளுங்கப்பா, அல்லாஹ் விடுதலை கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நம்ம ஜெயிலில் மாட்டிக்கிட்டோம், கம்மியான அதாவது சாப்பாடு கஷ்டப்படுத்துகிறான், துன்புறுத்துகிறான், எல்லாமே செய்கிறான், இங்கே இந்த வெளியாக்கு எந்த முகாந்திரம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எந்த முகாந்திரம் இல்லாத இடத்திலேயும் அல்லாஹ் முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அல்லாஹ். நீ அதை யோசிக்காத. எப்போதுமே அல்லாஹ் என்ன, நீங்கள் இப்படி செய்ய அது வழி செய்வி நான் செய்யுங்கிறான் சொல்லுவான். நம்ம என்ன செய்யணும் அவசரம்? அதே எப்படி எதுவுமே தெரியல, நம்மளோட அறிவு கிட்டவே இல்லை, எப்படி முடியும் அவ்வளோ. ஆனால் அல்லாவோட ஏற்பாடு எப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ என்ன செஞ்ச வழி இல்லாமல் சரி ரப்பி வச்சு கேட்கலாம் அப்படின்னு தயாராக ஆனாங்க. ரப்பி வச்சு கேட்கலான்ட்டு தயாரானாங்க. தொழுதாங்க, வணங்கினாங்க. தொழுதுகிட்டே இருங்க, அல்லாஹ் ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் விடுதலைக்கு வழி ஏற்படுத்துவான், நம்மளுடைய சுகம் எல்லாத்துக்கும் வழி ஏற்படுத்துவான்னு சொன்னாங்க. இதை மக்கள் நம்பிட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்பித்தாங்க இருப்பேன். ஏன் எல்லாம் சரியாக மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஏழைகள் தான் முதலில் நபியை கூட்டி ஈமான் கொள்வார்கள். இப்போ அங்கே ஒருத்தவங்க செயல் இருக்கவங்க எல்லாமே வெளியே பணக்காரனாலே இங்கே பிச்சைக்கால போயிட்டாங்க போகுது. ஏன் ஜெயிலில் ஒரே சாப்பாடு கிடைக்கும், வேலை உணர்ந்து சாப்பாடு கிடைக்காது, பிச்சைக்காலத்தை அங்கே இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் நபி சொன்ன உடனே கேட்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போச்சு. அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தான். எப்படி ஏற்படுத்தி கொடுத்தான் தெரியுமா? அந்த தானியேல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை கண்டார்கள். ஏற்கனவே சொல்லிக்கிட்டு நினைக்கிறேன், ஒரு நபியை ஒரு கனவு கண்டாங்க. என்ன கனவு கண்டாங்க அப்படின்னாக்க, இந்த நாட்டுடைய அரசர் ஒரு கனவு கண்டான். அந்த கனவு ஒன்று பயங்கரமான கனவு. அந்த கனவை கண்டு பயந்து நடுங்கி போய் அரசபையை கூட்டி தன்னுடைய கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கூடி கேட்குறாரு, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு என்னன்னு தெரியல, அது விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கனவு விளக்கம் சொல்லுங்க சொன்னாங்க. எங்க அரசரே, என்ன கனவு கண்டு சொன்னாத்தான் விளக்கம் சொல்ல முடியும், மறுபடியும் சொல்ல மாட்டேன், பயமாக இருக்காது அப்படின்னா. அப்போ நீ சொல்லாமே அப்படி சொல்ல முடியும். அரசு வந்துருச்சு, உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறேன், இவ்வளோ நாளாக வச்சுருக்கிறேன், உனக்கு எந்த வேலை இப்படி தெரிவிக்கல, இப்போதான் ஒரு வேலை வந்துருக்குது, இது போய் சொல்கிறது நீங்கள் என்னடா அப்படின்னே கண்டுபிடிச்சு தாமிச்சிட்டாங்க அரசர். தானியேல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாத காட்டி கொடுத்துட்டான், என்ன கடவுள்னாலும் காட்டி கொடுத்துட்டான்.
இப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தானியா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜெயிலர்கிட்ட போய் சொன்னாங்க, ஜெயிலரே அரசர் ஒரு கனவு கண்டார், அந்த கனவுடைய என்ன கனவு கண்டார், கனவுடைய விளக்கங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால் நீ அரசர் போய் சொல்லுங்கள், சொன்னினாக்கா சந்தோஷப்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நானும் போய் சொன்ன உடனேயே என்னுடைய கூட விடுதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அரசருக்கு இந்த நம்பிக்கை வந்துச்சு. என்ன உள்ள தொழுகை பாசிக்கிறார் இல்லையா, நம்பிக்கை வந்துச்சு. அரசர் சொன்னார், கூப்பிட்டு அப்படின்னா. இப்போ அவங்க போகிறாங்க. என்ன செய்தாங்க போனால், முதல்ல வந்து அவனை வணங்கணும். யாரை? அரசரை வணங்கணும். அவர்தான் கடவுள். அங்கே வணங்கணும். வணங்கி எடுத்த பண்ணது சஜிதாவில் விழுந்து அவர்கிட்ட அழுது போய், அரசரே உங்களுக்கு முன்ன சன்னிதானம் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் சொல்ல போய் கேளுங்கிறது சொல்லணும். இவர் தலையை வந்து இப்படி போனார், போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாரு. இல்லைன்னு சொன்னாங்க, அரசரை உங்களுக்கு அவர் வந்து சில உங்களை வணங்காமல் வர்றாரு கூட வர்றாரு, அதனால் போய் சொல்லி கொடுத்தாங்க. கோவம் அரசருக்கு வந்துச்சு. ஏன் இப்படி வர்ற? அரசரை கொஞ்சம் பொருங்க, நான் சொல்லிருக்கேன், நீங்கள் ஒரு கனவு கண்டீங்க, அந்த கனவுடைய விளக்கத்தை அல்லாஹ் இடம் கொடுத்துருக்கலாம். நான் இப்போ உங்களை வணங்கினேன்னு சொன்னால் அந்த கனவை மறந்து போயிடும், உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கனவை சொல்லிக் கொடுத்தது உன்னையும் என்னை படைத்த ரப்பு சொல்லிக் கொடுத்தான். உன்னையும் என்னையும் படைத்த ரப்பு சொல்லிக் கொடுத்த அந்த கனவை பற்றி. ஆனால் உன்னை வணங்கினால் அல்லாஹ் என்னை மறந்து விடுவான், மறக்கடிச்சிடுவான், உங்களுடைய கனவுக்கு விளக்கம் செல்லாமையே போயிடும் அப்படின்னு. அப்போ சொன்னா அப்படிலாம் ஆகாத, எனது உன்னை என்னை படைத்த ரப்புடைய நீ வணங்கிக்க, என்னை வணங்காத, உள்ளவா கம்மியாக போய் உட்காந்தாங்க. பாருங்க, அண்ணாவுடைய ஏற்பாடு பாருங்க. உட்காந்தாங்க. போகிற சொன்னாங்க, நீ ஒரு கனவு கண்ட. என்ன கனவுனாக்க, வானத்துக்கும் பூமிக்கு பெரிய ஒரு உருவத்தை பார்த்த உடனே. ஆமாம், பார்த்து பயங்கர நடந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த உருவத்தினுடைய இடுப்பு வரைக்கும் என்னது இரும்புனால் இருந்த உருவம் இருந்துச்சு, இடுப்பில் இருந்து நெஞ்சு வரைக்கும் வெள்ளினால் இருந்துச்சு, இதுக்கு மேலே தங்கத்தால் இருந்துச்சு. இப்படி 3 விதமான கலரோட அந்த உருவம் ஆழ்ந்துக்குள் இருந்துச்சு. சொன்னோடனே ஆமாம், இதுதான் பார்த்தேன், இதைத்தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சொன்னாங்க, மேலேருந்து ஒரு கல்லை விட்டு எரியப்பட்டுச்சு. எரிஞ்ச உடனே மண்டையில் விழுந்து அடிபட்டு வெள்ளப்பட்டு எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி தங்கமும் வெள்ளியும் அந்த இரும்பு உள்ள பலந்து உலகம் பூரா பரவிடுச்சு. இதைத்தான் நீ பார்த்துருக்க சொன்னேன். ஆமாம், இதைத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ இவங்க சொல்கிறாங்களா, இதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டும் சொன்னால் என்னுடைய கூட்டாளிகளுடைய கூட்டத்தை உள்ள எல்லாத்தையும் விடுதலை செய்தியா சந்துக்கிட்டாங்க. விடுதலை பண்ணாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ் வழி உண்டாங்க சொன்னாங்க இல்லையா? எப்படி வந்து சொல்லி வழி வச்சு இந்த அல்லாஹ் இருப்பாங்க. எந்த ரூபத்தில் வச்சு நமக்கு தெரியல, அல்லாஹ் வந்துட்டாங்க. அப்போதான் அவங்க நம்பிக்கை வச்சு நம்ம நபி சொன்னால் அது நடக்கும். ஏன்னால் அவருக்கும் அல்லாஹ் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. தொடர்புமா கடைசி அப்படிதான். சரி, இப்போ சொல்கிறாங்க, அந்த கல் என்பது தீனுடைய மார்க்கம். அதை கல்லை கொண்டு எரிஞ்சவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை கொண்டு எரிஞ்சார்கள். அந்த உருவம் அப்படி எல்லாம் மாறி உலகம் பரவிச்சு. அப்படின்னா என்ன இருந்தாக்க, மக்களில் வந்து கருப்பு நிறத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, வெள்ளையில சேர்ந்தவர்கள் இருக்காங்க, 2 மத கலர் இருக்காங்க. எல்லாம் 2 கலந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் கொடியிருக்கையில் எல்லாரும் ஒன்றாக மாறிடுவார்கள். இதைத்தான் நீ கனவு கண்டாய், நாளைக்கு பிடித்த வரும். அப்போதான் அவனுக்கு நம்பிக்கை வந்துச்சு. அப்படியா சொல்லி. ஆனால் அப்போ சொன்னால் தானியாலே நீங்கள் பக்கத்தே இருப்பான், பக்கத்து இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு மாற்றுறாங்க, அது வேறு விஷயம், அது ரொம்ப பெருசு, அங்கே போக தேவையில்லை. இப்போ சொந்த நோக்கம் என்னன்றாக்க, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை கேளுங்கள், அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதன் மீது அவங்க நம்பிக்கை வந்துச்சு, அல்லாஹ் கொடுத்தான். அந்த மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கொடுக்குறானோ அதை வச்சு புரிஞ்சு கொண்டு என்னது வெளியே யார்கிட்ட சொல்லக்கூடாது, அல்லாஹ்ட்ட மட்டும் தான் சொல்லணும். யார் தான் நீ கொடுக்கக்கூடியது எனக்கு பட்டமாக இருக்குது, நான் வெளியே யார்கிட்ட சொல்ல ஓடுறதுன்னு சொல்கிறேன். நீ தான் எனக்கு அரசியலுக்கு தலைவர், நீ தான் எனக்கு தெய்வம், நீ தான் கடவுள், நீ தான் என்னுடைய ரப்பு, நீ தான் வரக்கூடியவன்
அப்படின்னு அல்லாஹ் உன்னை புகழ்ந்து சொல்லிப்பாரு, அல்லாஹ் கொடுத்துருவான். என்ன தேவை கொடுத்துருவான். இல்லை நான் இந்த காரியம் எனக்கு நிறைவேறணும், எனக்கு குருவாக கொடுத்துருவோம். எனக்கு இந்த பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கிறேன், என்ற ஒரு பைசா கிடையாது, ஆனால் உங்களுக்கு செய்யணும் அப்படி அல்லாஹ் சொல்லி பாருங்க, அல்லாஹ் கொடுப்பான். ஏன் அல்லாஹ் அரஹ்மான். மனிதனு கேட்டால் கோவப்படுவான், அல்லாஹ் கேட்டால் சந்தோஷப்படுவான். மனிதன் கேட்டால் ஒரு தடவை கொடுப்பான், என்ன நடங்க அன்னைக்கு தானே கொடுத்து திருப்பி என்ன கேட்க வர்றேன் அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். அல்லா நகர இப்போ கேட்ட கொடுப்பான், திருப்பி நக பாப்பா இந்த அடியாண்ட கேட்க வேண்டாம், கொடுத்துட்டே பார்த்தான். அல்லாஹ் கொடுக்கறதில் குறை செய்ய மாட்டான். அல்லாஹ் அரஹ்மான் ராஹீம். அல்லாஹ் பெரிய கொடைவள்ளல். அல்லாஹ் வந்து எப்படி கொடுத்துட்டே இருப்பான். அவனுடைய கொடுப்பதில் இன்றைக்கும் குறை ஏற்படவே செய்யாது. அல்லாஹ் நிறைவாக கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் மனிதனுக்கு கேட்டால் ஒரு தடவை தருவான், ரெண்டாவது தருவான், மூணாவது தடவை முகத்தை சூழ்ச்சிக்குவான். அல்லது அதுதான் அதனால உனக்கு கிடையாது, போ உனக்கு கொடுத்தது 10 ரூபா கொடுக்கலாமா, இன்னும் இங்கேயும் சம்பாதிச்சு பார்க்க எனக்கு. அண்ணா என்ன சொல்றீங்களா, அன்பிக்கும் மிம்மா ரசக்கு நாக்கும், உங்களுக்கு நான் கொடுத்தது செலவு செய்யலாம். என்னது நான் கொடுத்தது, நீ சம்பாதிக்கிறது எதாவது சம்பாதிக்க கிடையாது உனக்கு. நான் சொல்லலாம் நான் சம்பாதிக்கிறேன், என்ன சம்பாதிச்சு நீ சரி எத்தனையோ கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் கொடுக்கலாம்ல, காலையிலேருந்து மால் மணிக்கு அவங்க கொடுக்கலாம்ல. எந்த கஷ்டம் இல்லாமல் உட்காந்து ஒரு ஃபோன் பண்ணால் பணம் வந்துடுது. இவனுக்கு இப்படி வந்து எதுவுமே உழைக்காதவனுக்கும் பணம் கொடுக்குறான், உழைக்கிறவனுக்கும் பணம் கொடுக்குறது இல்லை. இது வந்து நம்ம கையில் இல்லை, அது அல்லாஹ் கையில் இருக்குது. அதனால் நிம்மா ரசக்குனாக்கும், உங்களுக்கு நான் கொடுத்ததிலிருந்து நீ செலவு செய்கிறாங்க. அதனால் அல்லாட்ட நம்ம என்னைக்கு கேட்டாலும் அல்லாஹ் நம்மளை வீணாக விடவே மாட்டான். என்றைக்கும் அல்லாஹ் நமக்கு கவனிச்சுக்குவான். சரி அப்படி செஞ்சுக்கலாம். அல்லாட்டே கேட்கணும். அதுவும் குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுதுன்னு கேட்கணும். நம்மெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் ஊறக்கூடியவர்களாக இருந்தால் தஹஜ்ஜுத் தெரிஞ்சுக்கணும். தஹஜ்ஜுத் தெரிஞ்சிக்க முடியலன்னு யாராவது சொன்னாக்க அது சும்மா நம்மளை ஏமாத்தலான்னு அர்த்தம். நம்மளை ஏமாத்த தஹஜ்ஜுத் தெரிஞ்சுக்கிடுங்க முடியல, என்ன முடியல, சீக்கிரம் பண்ண வேண்டியது தானே, சாப்பிட குறைக்க வேண்டியது தானே, எல்லாம் குறைஞ்ச போகுது, ஒன்றும் குறைய போகிறது இல்லை. அல்லாஹ் நிச்சயமாக நம்ம ஏற்பாட்டு நியத்து வச்சு யாரெல்லாம் தஹஜ்ஜுத் சொல்லணும், உன்ட்ட இந்த காலத்தில் கேட்கணும், நீ எனக்கு கொடுப்ப அப்படின்னு நினச்சி படுங்க, நிச்சயம் வந்துருக்கும். மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது, மறதியில் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது நீ எழுந்து அல்லாஹ் கேட்டால் அல்லாஹ் பிரியப்படுறான், முதல் வாரத்துக்கு வந்துடுறான் என்று கேட்பவர்கள் யாராக இருக்காங்களா கேளுங்க தருவீங்க. அல்லா அந்த இடத்துல முடிச்சிருந்து கேட்டவங்க சொன்னாக்க அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நம்ம கேட்கறது அல்லாஹ் கொடுப்பான். அதனால் அல்லாஹ்னு கேட்போம், அல்லாஹ் கூட இருப்போம், அல்லாஹ் கொடுத்தது சந்தோஷப்படுவோம். எவ்வளோலாம் கேட்கலாம், ஆனால் கொடுத்தது கொண்டு சந்தோஷப்படணும், சுப்ரியா செய்யும். என்னன்னாக்க அல்லாஹ் ஒரு பெரிய மலேசியா வந்துருந்தாரு, எப்போ பார்த்தாலும் ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டே இருப்பார். என்ன அல்லாஹ் கொடுத்தோன்னா அல்ஹம்துலில்லாஹ். யார் கொடுத்தா, நிறைய கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாடு கிடைச்சாலேயே இல்லை அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒரு நேரம் கொடுக்குறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் கேட்டான், நீ எப்படி இருக்க பெரிய கேட்டான். பணக்காரனான நபியாக இருக்க பிரியப்படுறீங்களா அல்லது ஏழையான நபியாக பிரியப்படுறா கேட்டான். இப்படி கொஞ்சம் யோசிச்சு சொன்னாங்க, நான் ஏழையாகவும் இருக்கணும் நபியாக இருக்கணும்னு கேட்டான். ஏன்னு கேட்டான் அல்லாஹ். ஒரு நேரம் எனக்கு நீ சாப்பாடு கொடுத்துட்டாக்க நான் சுக்ரியா செய்வேன், ஒரு நேரம் நீ சாப்பாடு பண்ணாக்க நான் பொறுமையாக இருந்து நான் தொழுவேன் அல்லான்னு கேட்பேன் மட்டும் கேட்பேன் நான். அதுக்காக அப்போ எல்லா நேரத்திலும் அல்லாஹ் பக்கம் திருமணம்னு அர்த்தம் இருப்பார். ஒரு நேரம் சாப்பாடு போனாக்க நான் திட்டி தொலைச்சிடக்கூடாது, குழந்தை குத்திக்கூடாது. நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அல்லாஹ் ஏமாற போகிறான்னா எவனோ ஒருத்தர் காப்பி அவனுக்கு கொடுக்குறேன், நான் மனசாக தெரியலையா அப்படின்னு திட்டணும். அப்படின்னாக்க மேற்கொண்டு உள்ளதே போயிடுவது வேலை வேணும். அதனால் அல்லாஹ் எதை கொடுக்குறானோ அதை கொண்டு பொருந்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்யக்கூடிய பழக்கம் வந்துனாக்க ஆண்டவன் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். பணத்தினால் ஒன்றும் கிடையாது, செல்வத்தால் ஒன்றும் கிடையாது. அதுக்காக வேண்டிய அடுத்தவங்க அடிக்க கூடாது, அதுதானே அடிக்க கூடாது, யாரை ஏமாற்ற கூடாது. நீ வந்து என்ன 10 ரூபாயா 10 ரூபாய்க்கு என்ன செய்வேன்,
யோசிக்காத, கொடுங்க, அல்லாஹ் கொடுப்பான். கொடுத்துருவான் சார். அதனால் அல்லாஹ் கொடுத்ததுக்கு ஒரு சுக்ரியா செய்வோம், அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். 5 சக்கரத்தில் அதிகத்துக்கு குரான் சொல்கிறான், நீங்களே நன்றி செய்யுங்கள் நான் அதிகப்படுத்தி தரேன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறது ஒரு காலம் பொய்யாகாது. எப்படி உமர் அப்துல் அஜர் அலி என்னது பிள்ளைகள்லாம் சேர்த்து குடிச்சாச்சு, இனிமேல் கொடுக்க முடியாது அப்படின்னு நிர்பந்தம் வரும்போது அந்த அம்மா அல்ஹம்துலில்லாஹ் சுக்ரியா செஞ்சனால இன்னைக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான்னு நம்பிக்கை வச்சு, அந்த நம்பிக்கை நமக்கு வந்துடணும். அல்லாஹ் கொடுப்பான் நம்பிக்கை வந்தாக்க இன்ஷா அல்லாஹ் நம்மளை தேர்வு செய்வான். அதே நேரத்தில் நம்ம தஹஜ்ஜுத்தில் அல்லாஹ் இடத்துல அழுது கேட்கணும். தஹஜ்ஜுத்தில் யார் அழுது கண்ணீர் விட்டு அழுது வார்த்தை கேட்குறாங்களோ அது நிச்சயம் அல்லாஹ் கொடுத்துருவான், சந்தேகமே இல்லை. அல்லாஹ் நம்மளை கபடி செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது மஜ்லிஸ் ஆரம்பமாகிறது. திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ்.